ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி ஹாலிவுட். இதில் பார்த்தீங்கன்னா டாப் 5 சைக்கோ கில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் 4 மூவி தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, ஒரு மூவி தான் இங்கிலீஷில் இருக்குது. அதுவும் செம்மையான மூவி தான். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த் இடத்துல பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன உல்ஃப் கிரிக். இந்த படத்துக்கு IMDb 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புக்காக போவாங்க. அவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒருத்தன் வந்து எங்கிட்ட வீடு இருக்குது, நீங்கள் என் வீட்டில் தங்க அப்படின்னு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய சைக்கோவாக இருப்பான். அப்புறம் அவங்ககிட்ட இருந்து கடைசியில் யாரெல்லாம் தப்பிச்சாங்க அப்படிங்கிறத கதையே. படம் எங்கேயுமே லேகே அடிக்காதுங்க கைஸ். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் என்னும் போது கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா படம்லாம் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கும். இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 4வதாக பார்த்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆன ரெட் டிராகன். இந்த படத்துக்கு IMDb 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே ஒரு சைக்கோ கில்லர் தொடர்ந்து கொலை பண்ணிகிட்டே போகிறான். அண்டு கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்புலேருந்து ஏதோ ஒரு உறுப்பை இவன் எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோ ஒரு FBI ஏஜெண்ட்டாக இருப்பார். இந்த சைக்கோ கில்லர் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணுறான், அண்டு கடைசியில் அவர் இவனை பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் இந்த சைக்கோவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி வரும். அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் போக போக இன்ட்ரெஸ்டாகவே கொண்டு போவாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்றி பாருங்கள். தேர்ட் இடத்துல 1995 ரிலீஸ் ஆன 7. இந்த படத்துக்கு IMDb 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ கில்லர் தொடர்ந்து வினோதமாக கொலை பண்ணிகிட்டே போகிறான். அவனை பிடிக்கிறதுக்காக 2 ஹீரோவான டிடெக்டிவ் ஏஜென்ட் வராங்க. இந்த சைக்கோ கில்லரோட மோட்டிவ் தான் என்ன, அவன் எதுக்காக இந்த மாதிரி வினோதமாக கொலை பண்ணுறான், கடைசியில் இவங்க 2 பேரும் அவனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் அந்த சைக்கோ கில்லரே போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறதுக்காக வருவான். அந்த சீன்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்காக இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக ஏற்றி பார்க்கலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் மூவி 2010 ரிலீஸ் ஆன ஐ சா த டெவில். இந்த படத்துக்கு IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணை ஒரு சைக்கோ கில்லர் ஃபஸ்ட்டு சீன்லேயே கொடூரமாக தலையை வெட்டி கொலை பண்ணிடுவான். அவனை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு, அண்ட் அவனை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவனை என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. நான் படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் தாறுமாறாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஓப்பனிங்லேருந்து எண்டிங் முடியலுமே உங்கள் கண்ணை நீங்கள் நகர்த்தவே மாட்டீங்க. டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். நானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. ஃபஸ்ட் இடத்துல 2009 ரிலீஸ் ஆன த கலெக்டர். இந்த படத்தோட IMDb 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு பண கஷ்டம் இருக்கும். அதுக்காக ஒரு வீட்டில் ஒரு டைமண்டை திருட போவார். அந்த வீட்டோட எல்லா வழியுமே நம்ம ஹீரோக்கு தெரியும். அதுக்கப்புறமா அவர் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவார். அந்த வீட்டில் ஒரு பயங்கரமான சைக்கோ ஒருத்தர் இருப்பான். அவன் எல்லா இடத்துலையுமே ட்ராப் செட் பண்ணி வச்சுருப்பான். நம்ம ஹீரோ எப்படி அந்த டைமண்ட் எடுத்தார், கடைசியில் அந்த சைக்கோ கிட்டேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படம் நொடிக்கு நொடி பரபரப்பாகவே தான் போயிட்டுருக்கும். பார்க்குற நம்மளெல்லாம் அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. இந்த படத்தெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள். டெஃபினட்டாக பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லர் மூவி இதுதான்.